7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே நமது இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பேச்சு. கேரளாவிலிருந்து கொண்டு வந்து நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை ஜேசிபி மூலம் 11 லாரிகளில் ஏற்றப்பட்டு மீண்டும் கேரளாவுக்கே அனுப்பி வைப்பு. 4 ஜேசிபி மூலம் லாரிகளில் ஏற்றப்பட்டு அகற்றப்பட்ட பணி குறித்த ட்ரோன் காட்சி. நெல்லையில் நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலி. அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தமிழக டிஜிபி அறிவிப்பு. தமிழகத்தில் 385 மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள இணைப்புக்கான கட்டணம் பல மாதங்களாக செலுத்தப்படாமல் இருப்பதற்கு அண்ணாமலை கண்டனம். அரசின் நேரடி வரி வருமானம் ஜிஎஸ்டியில் தமிழகத்தின் பங்காக கிடைக்கும் 70% நிதியையும் அரசு எந்த வகையில் செலவு செய்கிறது எனவும் கேள்வி. மதுரையிலிருந்து கேரளாவிற்கு கண்டெய்னர் லாரியில் 24,700 கிலோ ரேஷன் அரிசி கடத்த முயன்ற லாரி உரிமையாளர், ஓட்டுநர் உட்பட 4 பேர் கைது. 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. வேலூரில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட்டு மற்றும் அவருடைய மகனும் ஊராட்சி செயலாளருமான தரணிக்குமார் ஆகிய 2 கைது. பனையூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் 5 கிலோ அரிசி, பட்டுப்புடவை என 3 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 45 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. ராஜாத்தி அம்மாளிடம் அரசாணையை வழங்கினார் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னை தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு. ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு இன்று காலை முதல் துவங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 3 பேர் சேர்ந்து ஒருவர் மீது கொலைவெறி தாக்குதல். பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் ஒருவரை இரும்பு கம்பி மற்றும் பெரிய கற்கள் கொண்டு தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சி இணையத்தில் வைரல். திருவையாறு பகுதிகளில் கனமழையின் காரணமாக ஆற்று வெள்ளம் மற்றும் சர்க்கரை உற்பத்தி பாதிப்பு. நஷ்டமடைந்துள்ள உற்பத்தியாளர்கள் பொங்கல் தொகுப்பில் அச்சு வெள்ளத்தை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த நாட்டு வெள்ளத்தை பயன்படுத்தி தான் பொங்கல் தயாரிப்பு நடைபெறும். இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் 3 தலைமுறைகளாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். நோய் தாக்குதல் ஏற்பட்டு கரும்பு உற்பத்தி பெரிய அளவில் பாதித்து நாங்கள் விவசாயிகள் மிகவும் கரும்பு விவசாயிகள் அனைவரும் மிகவும் பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். அனைத்து விவசாயிகளும் கடனாளியாகி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி கரும்புக்கு மானியங்கள்லாம் அறிவித்து எங்களது பழைய கடன்களை எல்லாம் தீர்த்து வைத்து எங்களுக்கு புது வாழ்வு அளிக்குமாறு உங்களை மிக்க பணிவோடு கேட்டு. ஜம்மு காஷ்மீரில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு நிலவும் கடும் குளிர். பிரபல தாழ்கேரியில் உறைபனி காணப்படும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் -டிகிரிக்கு கீழ் வெப்பநிலை பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.